ஏன் தாத்தா சார், நீங்க தான் வீட்லயே விழுந்து விழுந்து பூஜை பண்ணுவீங்களே, அப்புறம் எதுக்கு கோயில்லாம் போயிட்டு? முதல்ல உனக்கு கோயில் எதுக்கு கட்டியிருக்காங்க தெரியுமா? தெரியுமே, பிரசாதம் வாங்கி சாப்பிடுதானே. பிரசாதம் வாங்கி சாப்பிடவா? என்ன லட்சுமி இது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இரு அப்பா, அவ ஏதோ கிண்டலா பேசிட்டு இருக்கா, நீங்களும் அதை சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்களே. வாங்கப்பா போலாம் கோயிலுக்கு. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இதோ 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 கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டாங்களே. இப்படியே கும்பிடு போட்டு தான் சாதாரண ஆளுங்களையும் அப்படியே கடவுளாக்கிடுறீங்க. ஓ, யான் தப்பாயிட்டு டயலாக் பறஞ்சோம். யான் கும்பிடவே இல்ல, தெய்வமும் இல்ல, சரியா? ஒன்னு சார் ப்ளீஸ் விஷயத்துக்கு வரீங்களா? அதே அதே. அபார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னையோட 10 நாள் ஆச்சு. எந்த வேலையும் ஆரம்பிக்காம பாடில்ல நங்களு. அதுவும் இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிரும்னு நங்களு பறஞ்சில்ல. இப்ப எந்த ஆயி? ஓ அதானா, இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சிருவாங்க. பிரவீன் ஒரு கான்ட்ராக்டர், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட இன்னைக்கு உறுதியா வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. மொத்த பில்டிங்கையும் ஒரே வாரத்துல பெயிண்டிங் பண்ணி முடிச்சிடுவேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல முடிச்சிடுறேன்னு சொல்லிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் திஸ் பிரவீன் பை தி வே? அவர் என்ன சூப்பர்மேனா? அப்படியே பறந்து பறந்து 1 வீக்ல ஹோல் ஃபிளாட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுவாரா என்ன? ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க மேடம். மினிமம் 1 மந்தாவது ஆகும் பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் சுத்த அம்பாக்கு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஹலோ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ இத பாரு பவி, பிரதிபா பேசுறது பேசட்டும். நீ அந்த கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரான்னு கேளு. சரிங்க அத்தை. என்ன சாண்டி? అది పెయింట్ అడిగిర్తకి நம்ம காசு கொடுத்தோம்ல, அந்த பணி ఇంకా ஆரம்பிக்கலேது. அதான் நாங்க எல்லாரும் கேட்க வந்தோம். அத்தை ரிங் போது, நீங்களே பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ஸ்னேஹா அபார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரி லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க மேடம். பெயிண்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களே சார், எப்ப சார் வரீங்க? சாரி மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சாரி மேடம், இன்னைக்கு எங்களால வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க? வர முடியாதா? இப்ப போய் வர முடியாதுன்னு சொல்றீங்களே சார். மேடம் புரிஞ்சுக்குங்க மேடம், என் சிச்சுவேஷன் அப்படி. கவர்மெண்ட்ல தியேட்டர் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 டேஸ்ல ஒரு தியேட்டர் ஒர்க்க கமிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். இதெல்லாம் நியாயமே இல்ல சார். நீங்க பண்றீங்கன்னு சொல்லி தானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மேடம், ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இது பிசினஸ். அந்த தியேட்டர்காரங்க எனக்கு ரெகுலரா ஒர்க் தராங்க. வேற வழி இல்ல. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். நீங்க வேற யாராவது வச்சு ஒர்க்க பாத்துக்குங்க, நான் வச்சிரேன். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 இங்க. அவர் ஃபோன் கட் பண்ணது எங்களுக்கே கேட்டுருச்சு. எதுக்கு எவ்வளவு சீனு? என்ன முடியாதுன்னு சொல்றாரு போல. லட்சுமி நீ டென்ஷன் ஆகாதமா, அந்த ஆளு இல்லனா என்ன, நம்ம வேற ஆளை பாத்துக்கலாம். அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாரே. விடுங்க அத்தை, அவரெல்லாம் ஒரு பெயிண்டரா என்ன? இப்பெல்லாம் போன்ல ஆன்லைன்லயே வந்து ஆப்ஸ் இருக்கு, அதுல தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடி பாக்குறேன், வெயிட் பண்ணுங்க. சபாஷ், நேர்ல வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போனவனே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானா? இதுல இவங்க ஆன்லைன்ல ஆள் பிடிக்க போறாங்களாம். சூப்பர், வெரி குட். ஏன் லக்ஷ்మి, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இந்த అపార్ట్మెంట్కి ఈ జన్మలో పెయింట్ కొట్టనుకుంటా. దేవుడా నువ్వే కాపాడాలి. கரெக்டா சொன்னீங்க. எங்களை என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு கேளுங்க. உன்னிட்டா லக்ஷ்மி பாவம், கான்ட்ராக்டர் வராததுக்கு அவங்க என்ன செய்யும்? நீ மிண்டாத இருக்கடி. அது எப்படி லட்சுமி, அட்வான்ஸ் வாங்கிட்டு கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்றது? அந்த கான்ட்ராக்டர் சும்மா விடக்கூடாதுமா. இவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி பண்ணிட்டா. இப்ப அவங்க கூட பிரச்சனை பண்றது முக்கியம் இல்ல,
நமக்கு உடனே வேலை நடக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. மேடம், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட இந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக தானே கல்யாண நேரத்துலயும் காசை கொடுத்தேன். நீங்களே இப்படி பண்ணலாமா மேடம்? அன்ஃபேர் இல்ல? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக வேண்டி லட்சுமியை கோச்சிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அவ என்ன வேணும்னா பண்ணா? வேணும்னு பண்ணல, ஆனா ஒர்க்கும் நடக்கலையே, அதனால எல்லாருக்கும் தானே கஷ்டம். என்னம்மா கஷ்டம்? அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஆமா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் இங்க எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே. யுசி லக்ஷ்மி, இங்க பாருங்க, இங்க யாருமே சும்மா கிடையாது உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு. ஓகேவா? ப்ளீஸ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இம்மீடியட்டா ரெனோவேஷன் ஆரம்பிச்சா பெட்டரா இருக்கும். என்ன சொல்றீங்க? அத்தை, ஆப்ல இருக்கிற எல்லாருமே மினிமம் 1 வீக்காவது ஆகும்னு சொல்றாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? பதவியில இருக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு தகுந்தால் போல் நடந்துக்கணும். நீங்க எல்லாம் ஹலோ, என்ன ஆளாளுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை என்ன இது வேணும் நான் பண்ணாங்க? ஏதோ கான்ட்ராக்டர் சொன்னதுக்கு ஆளாளுக்கு எங்க அத்தையை கேள்வி கேக்குறீங்க இப்படி? பவி அமைதியா இரு, நீ கொஞ்சம் பேசாம சும்மா இரு, நான் பேசுறேன். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். என்ன நம்புங்க. 1 வீக்ல எல்லாம் முடியாது லக்ஷ்மி. நம்புங்க நாங்க எப்படி நம்புறது? எங்களுக்கு இப்போ இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன ஒலி சார்? அதே கரெக்ட். எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். யா. ஓ, எல்லாரும் சேர்ந்து எங்க அத்தையை கார்னர் பண்றீங்களா? அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அத்தை. நான் தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். என்ன உன்னி சார் இதெல்லாம்? சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். இங்க பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா? இல்லம்மா, இப்ப யாரும் அவைலபிள் இல்லம்மா, எல்லாம் வேலையா இருக்காங்கம்மா. ஓகே சார். ஹலோ சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பவித்ரா பேசுறேன். பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா சார்? இப்ப ஆள் யாரும் ஃப்ரீயா இல்ல மேடம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க மேடம். ஓகே சார். தேங்க் யூ. அத்தை, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பெயிண்டர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி 1 வாரம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. சோ லக்ஷ்மி, என்ன எல்லாத்துக்கும் டிராமாட்டிக்கா என்னால முடியும், நான் பண்ணிடுவேன், என்ன நம்புங்க அப்படின்னு ஒரு பதில இன்ஸ்டன்ட்டா வச்சிருப்பீங்களே. கம் ஆன் சொல்லுங்க. சோ சேட் லக்ஷ்மி. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 1 வீக்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், ரைட்? அப்ப அபார்ட்மெண்ட் வேலை ஒரு வாரத்துல முடியாதா? ஐ திங்க் சோ நாட். ஒரு வழி இருக்கு. 1 வீக்ல முடிக்கணும்னா நம்ம லக்ஷ்மியை இறங்கி பெயிண்ட் அடிச்சா தான் முடியும். கரெக்ட் ஆயிட்டு வரணும். பெயிண்டிங் பண்றதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. தேங்க்ஸ் பிரதிபா, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. மீ நான் ஐடியா கொடுத்தனா? எப்போ? வாட் யூ சேயிங்? ஆமா பவி, இந்த பெயிண்டிங் ஒர்க்க நாமளே செய்வோம். ஹா? ஆ வெயிட்.
எப்படி எப்படி எப்படி? மொத்த ஹோல் ஃபிளாட்டுக்கும் நீங்க பெயிண்ட் பண்ண போறீங்க. பெஸ்ட் காமெடி. இந்த இயரோட பெஸ்ட் காமெடி இதுதான் இல்ல? சூப்பர். எந்த லட்சுமி அம்மா இது? நீங்கள் பேசுறது உங்களுக்கே முட்டாள்தனமா தெரியலையா? இதெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலையாக்கும். ஹலோ, என்ன உன்னி சார், எந்த காலத்துல இருக்கீங்க? ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலைன்னு எதுவும் தனித்தனியா இல்ல. கடப்பார மண்வெட்டி பிடிக்கிறதுல இருந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுற வரைக்கும் எல்லா கடுமையான வேலைகளையும் பொண்ணுங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல உன்னி சார், ஆம்பளைங்க எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க யோசிச்சுட்டு தான் முடிவே எடுக்கிறாங்க. அத்த, பிரில்லியன்ட்டான ஐடியா இது. நம்மளே பெயிண்ட் பண்ணலாம். எஸ் எஸ். ஐயடா, நீங்களே பெயிண்ட் அடிப்பீங்களா? இது என்ன விளையாட்டு காரியமா? ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சின்ன மிஸ்டேக்னா? இவங்க பெயிண்ட் அடிக்கும் போது உங்க வீட்டு ஜன்னல் டேமேஜ் ஆயிடும். பரவாயில்லையா? ஐயோ, இத பாருங்க உன்னி சார், எந்த வேலையும் யாருமே பொறுக்கும் போதே கத்துக்கிட்டு பொறுக்கல. இங்க எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம். ஆமா, பவித்ரா சொல்றது சரிதான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. கலர் கலரா கலக்கி நம்ம கைவண்ணத்திலே இந்த அபார்ட்மெண்ட்டை அழகுபடுத்திடலாம். லட்சுமி, நான் ரெடி. செய்யும் தொழிலே தெய்வம். கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு உங்களுக்கு வயசான காலத்துல இந்த வேலை எல்லாம்? பார்த்து கேர்ஃபுல். என்னைய பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஏதாச்சும்னா என் லட்சுமி பாத்துப்பா. என்ன நீ போய் உன் மாமனார் மாமியார ஒழுங்கா பாத்துக்க. தாத்தா சார், அடிச்சு தூள் கலப்புறீங்க போங்க. என்ன பிரதீபா, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? லட்சுமி மேடம், நாங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கோம். நாங்க உங்க கூட பெயிண்டிங் பண்ண ரெடி. நாம பெயிண்டிங்கும் பண்ணி முடிச்சிடுவோம். லட்சுமிமா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தாங்க. என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. என்ன அளவு என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே. நாம ஏதாவது தப்பா கலந்துட்டா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும்ல. யார்கிட்டயாவது கேப்போமா? அட என்னத்த, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆன்லைன்ல பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. ஆன்லைன்ல இதெல்லாம் சொல்றாங்களா? ஆமா அத்த, இன்னைக்கு சமையல்ல இருந்து சகலமா ஆன்லைன்ல கத்துக்கலாம். அப்புறம் என்ன போன்ல பார்க்க வேண்டியதானே? அட இருங்க தாத்தா, என்ன அவசரம் உங்களுக்கு? இவ்ளோதானா? என்ன இவ்ளோ ஈஸியா இருக்கு? அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸியா அத்த. ஆமாமா, பண்ணலாமே. ஆமால, நவருங்க. மேடி, சாரி மேடம், எங்க வீட்ல இருந்து 2 டிக்கெட்டும் வந்தாச்சு. இன்னொரு டிக்கெட் யாரு? சார் சும்மா இருங்க சார், எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே. அப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். ஆளுக்கு ஒரு பிரஷ் எடுங்க. நான் தரேன் மேடம். சிங்காரனே, ஆளுக்கு ஒரு பிரஷ் கொடுங்க. நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. பாத்து சிங்காரம் கொட்டிடாத. அப்பா அண்ணன் கொடுங்க. அப்பா கேளுங்க, நீங்க 2 பேரும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சா போதும். ஏமா திருவேங்கடா, நமக்கு வயசாயிடுச்சுல, அதான் லட்சுமி அப்படி சொல்றா. உனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல தெரியுமா? பெருசா பேசுற. இந்தாம்மா. ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப ஏணில ஏறி கைத்த இடுப்புல கட்டிக்கிட்டு 7வது மாடிக்கு போய் நல்லா பெயிண்ட் அடிங்க பாப்போம். இதுக்கு தான் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறது. பாரு, நம்மளோட வேலை சுவத்துல உப்பு பேப்பரை வச்சு சுரண்டறதுதான். சுரண்டவியா? சரி, சுரண்டறேன். லட்சுமி மேடம், இந்த வேலை நல்லபடியா முடியணும்னு சாமி வேண்டிக்கிட்டு நீங்க முதல்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிங்க. நீங்க தொட்டா எல்லாமே சக்சஸ் தான்.
ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை.